பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. சுப்ரீம் கோர்ட்ல மிக முக்கியமான ஒரு வழக்கு வந்திருக்கு. என்னன்னா அந்த சிலை கடத்தல் வழக்குல நிறைய கோப்புகள் காணா போயிடுச்சு அப்படிங்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நேற்றைய தினம் வந்தது அமர்வு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா மத்திய அரசும் ஏஎஸ்ஐ எல்லாரையும் இதுல இன்க்ளூட் பண்ணதா செய்திகள் பாக்குறோம். சுப்ரீம் கோர்ட் இந்த சிலை கடத்தல் வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க, காணா போனதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இந்த கோப்புகளுக்கும் இந்த திமுக அரசுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. இது 2016-17 வாக்கில் கோப்புகள் மறைந்ததாக உள்ள இருக்கிற யாரோ சொல்ல, என்னுடைய நெருங்கிய நண்பர் யானை ராஜேந்திரன் ஆர்டிஐ போட்டு கேட்ட 38 வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்களை சார்ந்த 41 கோவில்களிலிருந்து காணாமல் போன சிலை பற்றிய புகார் கேஸ் டைரிஸ், இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் தொலைஞ்சு போச்சு அப்படின்லாம் நீங்க பல பேர் யூடியூப்ல ஹெட்டிங் போடுறீங்க. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு முதல் தகவல் அறிக்கைன்னு போடுறதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர். உடனே அதற்கு அந்த ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் ஒரு புலனாய்வு அதிகாரி ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போடுவார். அவர் முதல் நாள் முதல் டெய்லி ஒரு டைரியில அந்த கேஸை விசாரிக்கிறப்பெல்லாம் நோட் பண்ணுவார். இந்த இடத்துல இங்க திருட்டு போச்சுன்னு சொன்னாங்க, நான் அந்த சைட்ல போய் பார்த்தேன், கைரேகை கிடைச்சுதா, நாயை கூட்டிட்டு போய் விசாரிச்சு பார்த்தேன், இது கொண்டு போய் பார்த்தேன், அது கண்டுபிடிக்குதா, பக்கத்துல இருக்கிறவங்கள விசாரிச்சேன், இப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போறதுக்கு பேரு இன்வெஸ்டிகேஷன் டைரி அல்லது கேஸ் டைரி. இந்த கேஸ் அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்ட உடனே நம்ம எஃப்ஐஆருங்கிறோம், ஆனால் முதல் காப்பி கோர்ட்டுக்கு போகணும். ஏன்னா ஒரு நாட்டுல ஒரு தவறான விஷயம் நடந்தா தான் புகார் வரும். எனவே ஃபர்ஸ்ட் காப்பி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும், இரண்டாவது காப்பி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு போகும், மூணாவது காப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு, நாலாவது காப்பி ஸ்டேஷனுக்கு, இன்னும் சில ரெக்கார்டுக்கு போகும். 6 காப்பி போடுவாங்க. இப்ப இந்த என்டையர் கேஸ் டைரியே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டா அதை பத்தி இப்ப நீங்க ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு எஃப்ஐஆர் போடணும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு டேபிள் சேர் தொலைஞ்சு போச்சு, துப்பாக்கி தொலைஞ்சு போச்சுன்னாலும் அது தொலைஞ்சு போச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் தேடணும். ஆனால் கேஸ் டைரி தொலைஞ்சு போச்சுன்னு ஆர்டிஐல சொன்ன பிறகும் எஃப்ஐஆர் போடாமல் மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு புதிய, அதுக்கு பேர் என்ன சொல்றது, கான்செப்ட், அது இது நாவல் ஐடியான்னு சொல்லலாமா, அந்த கதையை ஒன்றை உருவாக்கி நாங்க மிஸ்ஸிங் ஃபைல்ஸை மீண்டும் சேகரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சேகரிப்பாங்க? எஃப்ஐஆர் சேகரிக்கணும்னா ஒரே நிமிஷம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனா போயிடும். ஆனால் இவங்க இது கம்ப்ளைண்ட் கொடுத்தது கோவில் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு கேஸை முடிக்கணும்னு சொன்னா கம்ப்ளைண்ட், நான் இப்ப கார்த்தி என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒண்ணு நான் போய் கேஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட எழுதி வாங்கிட்டு உங்களுக்கும் சொல்லணும், இல்லைன்னா கார்த்தி எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டார் முடிச்சிட்டேன்னு நான் எழுதி கொடுத்தா அதை வச்சு 2 பேரும் செட்டில்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு 2 பேர் கையெழுத்தையும் வாங்கிட்டு முடிக்கணும். ஸோ புகார்தாரரிடமும் வாங்கிட்டு இந்த கேஸை முடிக்கிறோம் அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லணும். இது எதுவுமே செய்யாம கேஸ் டைரி மிஸ்ஸிங், அந்த நாங்க ஃபைலை, அந்த கேஸ் டைரி ஃபைலை மீண்டும் உருவாக்குகிறோம் அப்படின்னு நாங்க. சார் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் 30 வருஷம் 20 வருஷம் பழைய கேஸ்கள். இந்த வழக்கு ஆரம்பிச்சே 10 வருஷம் ஆச்சு. ஸோ 2020 முதல்ல ஆரம்பிக்கிற வழக்கு 2022 வழக்கு வந்து தீர்ப்பு சரியான வழியில் போலீஸையும் நாங்க பாத்துக்கிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்ல, அது 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலன்னு உச்சநீதிமன்றம் போக, உச்சநீதிமன்றத்துல தமிழகத்தின் சிலை கடத்தல் துறை தலைவராக இருந்தவர் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார், நாங்க இப்படி காரணம்னு. எனக்கு இது திருப்தி இல்லை அப்படின்னு ஒண்ணு. அப்பவே ஹோம் செக்ரட்டரி, தமிழகத்தின் உள்துறை செயலாளர், அதாவது திரு முதலமைச்சருடைய அடுத்த நிலையில் இருப்பவர், அவர்கிட்ட உங்க ரிப்போர்ட்டை கொடுங்க, நீங்க நேர்ல வரணும், அந்த ரிப்போர்ட்ல இருந்து 10 நாள் கழிச்சுன்றார். அவர் ஒரு அறிக்கையை தரார், அவர் கொடுக்கிற அறிக்கையும் இந்த அறிக்கையும் மேட்ச் ஆகல. இதையெல்லாம் சுட்டி காட்ட இது புகார்தாரருக்கும் எங்களுக்கும் திருப்தி வரவில்லை, இதற்காக ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசரை போட்டு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. அதை எவ்வளவு நாள் டிலே பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட பெஞ்ச் பிக்சிங் என்ற நிலையில் முன்பு இருந்த நீதிபதி ஓசா அவர்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை முடிக்காம அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த ஆபீசர் கொடுத்த ரிப்போர்ட்டை கொடுத்தா, அவரும் டிஜிபி கீழே தான் வர்றாரு, அவரும் கமிஷனர் கீழே வர்றாரு, அவருடைய அறிக்கையும்
நம்பிக்கைகரமாக இல்லை அப்படின்னு புகார்தாரர் எலிபென்ட் ராஜேந்திரன் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு, சார் இது என்ன சார், நாய் கட்டி வச்ச நாயை நீங்க நூல் அவுந்து போச்சுன்னா ஓடுறதுக்கு காணாம போறதுக்கு அது எப்படி சார் ஓடுமா? அது யாராவது எடுத்து போட்டிருக்கணும், இல்ல கொளுத்தி அழிச்சிருக்கணும், இல்ல தானா ஒரு 1000 ஃபைல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா அது எப்படி சார் சிலை கடத்தல் வழக்கு மாத்திரம் காணாம போகுது? அதுவும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள வெவ்வேறு ஸ்டேஷன்ல. இதையெல்லாம் சொன்ன உடனே மேடம் நாகரத்னா பிளஸ் இன்னொரு நீதிபதி, அடுத்த 2வது தலைமை நீதிபதியாக வர இருக்கின்ற பெண் நீதிபதியான நாகரத்னா இதை கேட்டு இதையெல்லாம் கேட்கவே முடியவில்லை அப்படின்னு அந்த பக்கம் மயிலாட் என்று தமிழக அரசின் ஒரு நாளைக்கு 25 லட்சம் வாங்குற வக்கீல்கள் சொன்னதையெல்லாம் கேட்காம இதற்கு தெளிவான விளக்கம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா தலைமைச் செயலாளரை கூப்பிடுவோம். இதை தாண்டி இதுல மத்திய அரசு என்ன பண்ணுது, மத்திய அரசும் எடுக்கணும். இந்த சிலைகள் வெளிநாட்டுக்கு போயிருந்தா என்னங்கிறதுக்கு வெளிநாட்டு அயலுறவு துறையும் பதில் கொடுக்கணும்னு இருக்காங்க. சார் ஏற்கனவே பல வழக்குகள் டிலே ஆயிடுச்சு. நம்ம பேசினா கீழே கமெண்ட்ல வருவாங்க, நீங்க சொல்றது எல்லாம் சொல்றீங்க ஆனா ஒன்றும் நடக்கலன்னு. ஆனால் இடியுடைய பவர் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. மாநில அரசை தாண்டி பெருசா போக முடியாது. இந்த முறை மாநில அரசு நிச்சயமாக தவறு செய்யுது. இது திமுக பேர்ல இல்ல, இந்த வழக்கு ஒழுங்காக நடந்தால் இன்னைக்கு கமிஷனர் அல்லது ஏஜிடிபி ரேங்க்ல அந்த ஆபீசர்லாம் இன்னைக்கு எஸ்பி இன்ஸ்பெக்டரா இருந்தவங்க இருப்பாங்க. 40க்கும் 30க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்ட் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த டிஜிபிஸ் இந்த ப்ரமோஷன்ல 8 இடத்துக்கு கீழே இன்னொருத்தர் இருந்தவரும் அதுல வராரு. எனக்கு இப்ப நினைவு சரி என்றால் அவர் இப்பொழுது இதுல இருக்கார், சிபிசிஐடி டிஜிபியா இருக்கார். ஸோ இவரை போன்றவர்களுடைய சர்வீஸில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். ஆனா சார் ஒரு சிலையுடைய விலை, அதாவது டாலர் 35 ரூபா 40 ரூபா இருந்த பொழுது வித்தப்போ 25 கோடிக்கு வித்திருந்தாங்க. சுபாஷ் கபூருங்கிற மெட்ராஸ்ல இருந்து ஒருவரை பிடித்து வித்தப்போ. அப்ப 41 கோயில்னா 41 ஃபைலும் இருக்கலாம், ஒரு கோயில்ல 10 சிலையும் இருக்கலாம். அப்ப பல ஆயிரம் கோடிகள். சார் சிலை கடத்தல் என்பது 2Gயை விட 1,76,000 கோடியை விட பல மடங்கு இருக்கலாம் என்பது இருக்கு. அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் பல்வேறு சிலைகள் இருக்கிறது. இந்தியால இருந்து போயிருக்கு, அஸ்ஸாம் பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து போயிருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருந்து போயிருக்கு. இது மாதிரி இந்தியாவிலேயே மிக அதிகமாக போயிருக்கிறது வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம்ல இருந்து தான். ஸோ இந்த மாதிரி இருப்பவை பல ஆயிரம் அமெரிக்காலெல்லாம் இருக்கு. இதை அதாவது ஒரு கோவில் சிலை எந்த கோயிலுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அதை மீட்க முடியும். ஏன்னா பட்டூர் நடராஜர் என்ற கோவில் வழக்கில் ஒரு கோவில் விக்கிரகம் என்பது உயிருள்ள குழந்தை என்பதற்கு சமம். அவர் சட்டப்படியான உயிர் உள்ள குழந்தை வாலிபரியா என்றுமே மைனராக எவர் மைனர் ஜூரிஸ்டிக்கல் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அந்த மைனரை எந்த ஒரு பக்தரும் அவருடைய சொத்தை மீட்கலாம் என்று லண்டன் நீதிமன்றத்தில் அயன் கென்னடி என்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் அது மீட்கப்பட்டது. அதுக்கு அடுத்து அந்த தீர்ப்பின் அடிப்படை சாரங்களை அயோத்தி தீர்ப்பிலையும் எடுத்துட்டு குழந்தை ராமருக்கு சொந்தமான இடம் மீட்பதற்கும் உதவியது. அதனால உலகத்துல இருக்கிற அத்தனை சிலையும் மீட்கப்படணும். இந்த மாதிரி தொலைஞ்ச ஃபைல்ஸை அழிச்சிருக்காங்கன்னா அந்த சிலையெல்லாம் எடுத்து போலீஸே வித்து தங்க பேர்ல இல்லாம பண்ணியிருக்கலாமா என்ற சந்தேகம் புகார்தாரருக்கும் மற்றவர்களுக்கும் வரும். எனவே இது இந்த ஆட்சிக்கு தொடர்பு இல்லை என்னாலும் சார் நீங்க ஏன் ஃபாலோ பண்ணல? இத்தனை தெரிஞ்ச அப்புறம் ஹெச்ஆர்என்சி போய் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த கோயில்ல இருந்து, இதுக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்கல. அப்புறம் எதுக்காக ஹெச்ஆர்என்சி இருக்கிறது? எனவே உச்ச நீதிமன்றத்தின் தலைமை முக்கியமான பெஞ்ச், இதுக்கு மேல இன்னும் ஒரு பெஞ்ச் தான் இருக்கு. அப்படிப்பட்ட பெஞ்சில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. நவம்பர் 19க்குள்ள மறு விசாரணைக்கு வரும் பொழுது மிக நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும். மத்திய அரசு, ஏன்னா மோடி அரசு உச்ச நீதிமன்றமே உள்ள வர சொல்லியிருக்கு, இதை பயன்படுத்திக்கணும். இதே நேரத்துல கார்த்தி இன்னொரு வழக்க பாத்தீங்களா? மதுரை பழனி கோயில் அந்த காசுல என்ன அவளுக்கு அந்த இது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கட்டிடம் கட்டக்கூடாது. ஆமா 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 அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை பழனி கோயில் காசுல கொண்டு போய் பழனி கோயிலுக்கு சொந்தம் இல்லாத வேறொரு கோயில் இடத்துல போய் கட்டுறேன் அப்படின்னு 10 கோடி. இதற்கு எதிராக நண்பர் ராமரவிக்குமார் போய் வழக்கு போட்டார். ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்துல என்ன பண்ணிட்டார் திரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம்,
இது எப்படி சார் கோயில் காசுல HRNC மண்டபம் கட்டலாம்? HRNCங்கிறது கோயிலை மேற்பார்வை கட்டணும். இன்னொன்னு, ஒரு கோயிலும் ஒரு தனி கம்பெனி மாதிரி. இது பழனி கோயில் ஒரு தனி கம்பெனி, கபாலீஸ்வரர் கோயில் தனி கம்பெனி, ஸ்ரீரங்கம் கோயில் தனி கம்பெனி. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நீங்க HRNC இந்த மாதிரி மண்டபம் கட்ட பிளான் போடுறீங்க அப்படின்னு? இல்ல சார், ஒரு கோயிலுக்கும் ஜீவோ இருக்கு, எங்களுக்கு 3 வாரம் டைம் கொடுங்க, நாங்க பதில் கொடுக்குறோம். இது நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் நடந்தது. அவரு 2 வாரத்துல அவரு பெஞ்ச் மாறிடுது. அவருக்கு புரிந்து விட்டது இது தான் இருக்கும்போது இந்த தீர்ப்பு வரக்கூடாது என்று. அதனால் இல்ல, நான் 2 வாரம் தரமாட்டேன், 1 வாரம் தான் தருவேன்னு சொல்ல அவர்கள் ஜீவோ 1-2 கொடுத்துட்டு மீதி எல்லாம் எடுக்கிறேன்னாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, 2021 இந்த ஆட்சி வந்த பிறகு, அதாவது பட்ஜெட்டை நிதியமைச்சர் படிப்பாரு, அதுக்கு அடுத்த நாள் நிதியமைச்சர் போட்ட பட்ஜெட்ல இருந்து அக்ரிகல்ச்சர் துறை மாத்திரம் தனியாக விவசாய அமைச்சர் படிப்பார். அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு துறை சார்பாக மானிய கோரிக்கையும் பாங்க. உதாரணமாக இந்து சமயத்துறை, அறநிலைத்துறை, மாநில, அதுல போன வருஷம் மாத்திரம் 28 கோயிலுக்கு கல்யாண மண்டபம், ஒரு 10 கோயிலுக்கு வேற செலவு, எல்லாமே சிவில் ப்ராஜெக்ட். இது கட்டுனா எதுக்காக கட்டணும்? இதுல பாத்தீங்கன்னா முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா இறந்து போன யானைக்கு மண்டபமா சார். கோயில்ல நீங்க சாமியை சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கே அவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க, இப்படி போ அப்படி போ. இன்னும் சொல்ல போனா இதுல நேத்து ஒரு கோயில்ல பார்த்தா, நீங்க போய் இது தேவாரம் சொல்லணும்னா சிவன் கோவில்ல அதுக்கு 200 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல போய் இறைவனை பிரார்த்திக்க காசு கேட்கிறாங்க. அர்ச்சனை டிக்கெட்டு, அபிஷேக டிக்கெட்னா, அடுத்தது சுவாமியை கூட்டம் இல்லாத நேரத்துல போய் நின்று தமிழில் தேவாரம் பாடுவதற்கு காசு டிக்கெட் போட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் இன்னைக்கு இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்துல ராமேஸ்வரம் கோவில்ல அர்ச்சகர்கள் போடவில்லை என்ற வழக்கில் இருக்கிறார். சோ இதனால இந்த கோயில் வழக்கில் இவர் என்ன பண்ணாரு, இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் மானிய கோரிக்கையில் உள்ள அத்தனை 38 கன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க கட்ட முடியாது. பக்தர்கள் உண்டியலிலோ அல்லது அபிஷேகம் அர்ச்சனை டிக்கெட் மூலமா வர்ற காசு எல்லாம் அவர்கள் கோவிலுக்கும் இறைவனுக்கும் கொடுக்குறாங்க. நீங்க கொண்டு போய் அதுல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, இந்த கல்யாண மண்டபம் எதுவும் ஃப்ரீ மண்டபம் கிடையாது சார். இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் இருக்கிறது திருவான்மியூர், மருதீஸ்வரர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல மருதீஸ்வரர் கல்யாண மண்டபம் இருக்கு. அதை விட பெரிய கல்யாண மண்டபம் ராமச்சந்திரா கன்வென்ஷன் மண்டபம் இருக்கு. இந்த 2 மண்டபத்துல, ராமச்சந்திரா கன்வென்ஷன் மண்டபத்துல அடிக்கடி நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு 10 முறை வந்திருப்பார் இந்த 2 வருஷத்துல. ஆனால் இந்த மண்டபம் பாதி நாள் பூட்டி கிடக்கு. இப்ப நீங்க எவ்வளவு கட்டினீங்க, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அந்த மண்டபத்துக்கு 10% ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கும். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். இதுல நீங்க கட்டுமான செலவுக்காவது காசு வருதா? கோயில் பணத்தை அழிக்கிறீங்க. கட்டுமானம் செய்தால் அதில் 30 முதல் 50% வரை, அதாவது அமைச்சர் கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு முதலமைச்சருக்கு குடும்பத்துக்கு போறதுங்கிறது 30% தான். கையெழுத்து போட்ட உடனே டெண்டர் எடுக்கிறதுக்கு. அதன் பிறகு ஊழியர்கள் பில் பாஸ் பண்ற லெவல்ல இன்னும் 25% வரை போகிறதுன்னு கான்ட்ராக்டர் சொல்றாங்க. சோ இந்த ப்ராஜெக்டுகள் இது எல்லாம் இவங்க செய்ய முடியாது. வேறொரு தீர்ப்புல பெரிய கோவில்கள் எல்லாம் தேவசம் போர்டு என்று திருப்பதி போல அவங்க பண்ணட்டும், நீங்க வெறும் ஆடிட்டிங் பண்ணுங்க அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் பெஞ்சில் வந்தப்போ கிட்டத்தட்ட 4 வழக்கறிஞர்கள் தமிழக அரசின் சார்பாக ஒவ்வொருத்தரும் 10 இருந்து 25 லட்சம், அதாவது நீங்களும் நானும் கேட்டா 50 லட்சம், அரசு ரிப்பீட் இதுங்கிறதுனால கம்மியா வாங்குறவங்க. இவங்க போய் மயிலாடுன்னு எழுப்பின உடனே, ஐ எம் நாட் கிவிங் ஸ்டே டு தி ஆர்டர் ஆஃப் மெட்ராஸ் மதுரை ஹைகோர்ட், ஐ வில் அப்படின்னு பரவாயில்ல நீங்க ஹியர் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி, இதை நவம்பர் 2 மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அத்தோட இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னார் நீதிபதி, அதுதான் மிக முக்கியம். You should not spend a single penny and if you do it we will take it to the logical order. நீங்கள் ஒரு பைசா, பென்னின்னா பைசா, ரூபாய் என்று பல இதுல ஊடகத்துல மொழிபெயர்க்கிறாங்க இருக்கிறாங்க. பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பைசாவை எடுத்து கோவில் பணத்தில் நீங்கள் வீண் செய்தீர்கள் என்றால் நாங்கள் தமிழக அரசை இந்து அறநிலையத்துறையை விடமாட்டோம் என்று சொல்லி எதையும் கட்டக்கூடாது, நவம்பர் மாசம் பார்த்துக்கலான்ட்டாங்க. நவம்பர் மாசம்னா எலெக்ஷன் நெருங்க இன்னும் ஒரு வாய்தா 2 பக்கத்துல வாங்கினா கூட அது எலெக்ஷன் அறிக்கை நேரத்துல வந்துடும். இனிமேல் கோவில் பணத்தை எடுத்து இது போன்ற வீண் செலவுகள் செய்வது தடுக்கப்படும் என்று நம்பிக்கை வருகிறது.
என்றைக்குமே நாம் நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறோம். அதனால நீதிமன்றங்கள் இன்னும் வேகமாக வழக்குகளை இந்த தடைகளை பண்ணணும். ஏற்கனவே திருவண்ணாமலையில கோயில்ல இருந்து 100 மீட்டருக்குள்ள ஒரு பழைய மண்டபத்துக்கிட்ட கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது நிறுத்தி வச்சிருக்கு. இதுல வள்ளலார் இதுக்கு அவருடைய பெருவழின்னு சொல்லி அவர் ஓப்பனா வைக்கணும்னு சொன்னதுக்குள்ள நாங்க கட்டுறோம்னது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து புராதன கோவில்கள் 100 வருஷ பழசுல எந்தவித கட்டுமானமும் செய்யக்கூடாது என்று உள்ளது. அது தவிர கோயில் காசுல இந்த மாதிரி வீண் செய்யாதீர்கள். கோயில் காசுல நல்லது பண்ணணும்னா அத்தனை அரசு பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்து இல்லை, ஏன் தமிழகத்துல இருக்கிற அத்தனை அரசு மாணவர்களுக்கும் நீங்க ஒரு புத்தகம் கொடுத்து தமிழ்ல இதுக்கெல்லாம் நீங்க கொடுங்க. சங்க இலக்கியம் என்பது வேதத்தின் அடிப்படையிலான தமிழகமாக இருந்தது, அதில் இத்தனை கோவில்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கோவில் எந்த கோயிலோ அந்த கோயிலை பத்தி டெஸ்ட் வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்களேன். தமிழும் வளரட்டும், அவர்களுடைய தமிழ் மெய்யியல் தமிழனாக இருக்கட்டும் சார். ஏன்னா இதை பேசுறப்ப இன்னொரு சின்ன வருத்தத்தையும் சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்றத்துல வேற ஒரு தீர்ப்பு வந்தப்ப தலைமை நீதிபதி சொல்லி இருக்காரு, விஷ்ணு கோவில்ல கஜுராஹுல சிலை உடைஞ்சிருக்கு, சரி பண்ணணும்னப்ப அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல இருக்கு, ஏஎஸ்ஐ பார்க்கணும் என்று நிறுத்தி இருக்கணும். தீர்ப்பு அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா கமெண்ட் அடிக்கிறப்ப நீங்க விஷ்ணு பக்தர்னா விஷ்ணுவை வேண்டிக்கங்கன்னாங்க. ஏன் அப்ப பாபரி மஸ்ஜித் வழக்குல எதுக்காக நீங்க அல்லாவை வேண்டிக்கங்கன்னு ஏன் சொல்லல? இன்னைக்கு லுத்ரன் ராஜா இது சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள அவ்வளவு ஊழல் இருக்கு அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்குல 2 நீதிபதிகளை போட்டு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துல போன வருஷத்துல 7 மாசமா இருக்காங்க. அங்க நீங்க போய் இயேசுக்க வேண்டிக்கோங்கன்னு சொல்லல. தயவு செய்து நீதிபதிகள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் உங்களை இறைவனுக்கு அடுத்த நிலையில வைக்கிறோம். அதாவது அப்படி இருக்கிறப்ப இந்தியாவை ஆட்சி செய்வது என்பது 3 தூண்கள். ஒன்று இது, அதுக்கு பேர் என்னது, இது லெஜிஸ்லேச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டசபை மற்றும் லோக்சபா. இரண்டாவது அதை கட்டுப்படுத்தும் மக்கள் நம்பிக்கை பெற்ற நிர்வாகம், ஜனாதிபதிக்கு கீழான மந்திரி சபை கூறும் படியாக ஆட்சி செய்யும் ஜனாதிபதி எக்ஸிகியூட்டிவ். மூன்றாவதாக நீதிமன்றம். நான்காவதாக பத்திரிகை தூண்கள். பத்திரிகைகள் இன்றைக்கு எட்டப்பன் மீடியாக்களாக ஆனாலும் சமூக ஊடகங்கள், பீகுரூஸ் தமிழ் போன்ற சேனல்கள் நம்முடைய செய்தியை கொண்டு செல்கிறது. உங்களுக்கும் நன்றி. மக்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அதனால நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை கொடுத்து வருகிறது.